விஜய் செஞ்சது சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜய் மட்டும் கிடையாது, நிவின், குமரன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம காவேரியோட குடும்பத்தோட சொத்தை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ஆவலா வெயிட் பண்றாங்க. அப்ப காவேரிட்ட கேட்குறாங்க, ஏய் அவங்க எப்போ வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஏன்னா இவங்களுக்கு வந்து பதட்டமா இருக்குது, எங்க அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காவேரி கூட சண்டை போடுறாங்க, ஒழுங்கு மரியாதை எப்போ வருவாங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காவேரி இருந்துகிட்டு எனக்கு என்னக்கா தெரியும், நானும் ஒன்ன மாதிரி தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ வருவாங்கன்னு என்கிட்டே சொல்லலக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பார், நடிக்காத, உனக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அக்கா டென்ஷன் ஏத்தாத, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி காவேரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா குமரன் அதுக்கப்புறம் நம்ம விஜய் இவங்க ரெண்டு பேர் மத்தி நிக்கிறாங்க. குமரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கங்காவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அப்பாடா வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த பத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது சாரதா வந்து அப்படியே கண் கலங்கி அழுதுட்டாங்க விஜய்கிட்ட. விஜய் எனக்கு ரொம்ப நன்றிப்பா, எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில நான் இதை விட நான் சந்தோஷமா ஒரு தடவை இருந்திருக்கேனா அப்படின்னு எதுவுமே கிடையாது, பட் இந்த நிமிஷம் நான் இந்த உலகத்துல நான் தான் சந்தோஷமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே விஜய் கிட்ட பொங்குறாங்க. விஜய் மத்த விடுங்கத்தை பாத்துக்கலாம், இனிமே இது உங்க சொத்து, யாராலையும் எதையும் புடுங்க முடியாது, என்னைக்குமே இது நம்மளோடது தான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜயோட பெருமையை பேசுறாங்க. இங்க கங்காவுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குது, என்னடா அது நம்ம புருஷன் தானே போனாரு, அவரை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, விஜயை மட்டும் ஏன் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குது. அது போக குமரனே பாத்தீங்கன்னா விஜய் தான் ஹீரோ, விஜய் தான் பண்ணாரு, விஜய் தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் எரிச்சலா இருக்குது. சோ அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. யாரு கேட்டு இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப விஜய் என்ன சொல்றாரு, உங்களுக்கு என் மேல ஏதோ கோவம் மாதிரி தெரியுது, பட் அது நேரடியா எதுவும் சொல்லாம நீங்க சைலண்டா காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி விஜய் நேருக்கு நேரா கேட்டுட்டாரு. கங்காவால இதை எப்படி சமாளிக்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லி தெரியல. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் நான் கேட்டேன், மற்றபடி எனக்கு எந்த கோவமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு படுக்கும்போது நம்ம கங்கா குமரனை வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க இப்படி சொல்ல போச்சு, எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க சொல்றது உங்களுக்கே சரின்னு படுதா, எல்லா விஷயமும் 3 பேர் சேர்ந்து தானே பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஏன் விஜய் மட்டும் தலையில ஹீரோ மாதிரி தூக்கி வைக்கிறீங்க, உங்களுக்கும் ஏன் அந்த கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா குமரன் அதை பத்தி எதுவுமே பெருசா கண்டுக்கறல. குமரன் வந்து இது நம்ம வீடு, நம்ம விஜய், நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. நான் அந்த மனப்பக்குவம் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. நியாயப்படி இது இவங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுற வேண்டிய நேரம், ஆனால் இவங்க மட்டும் உம்முன்னு இருக்காங்க. அண்ட் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யமுனா காட்டுறாங்க. யமுனா வந்து அவங்க மாமியார் போய் கெத்தா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் வந்து என் பக்கம் தான் இருப்பார், உங்கள் பிள்ளை இனிமேல் உங்கள் பக்கம் கிடையாது, எங்கள் வீட்டுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, இது சாதாரண விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றி விடுறாங்க. அவங்க ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க, பசுபதி சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு இவங்க இன்னும் கோவத்தை நல்லா தூண்டி விட அவங்க அதெல்லாம் சேர்த்து நிவின் கிட்ட காமிக்கிறாங்க. நிவினை கூப்பிட்டு திட்டுறாங்க, ஏன் நிவின் இப்படி பண்ண, யாரை கேட்டு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நான் என்னமா பண்ணேன், நல்லது தானமா பண்ணேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, எனக்கு குற்ற உணர்வு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு எங்க அண்ணன் என்ன நினைப்பான், இதுக்கப்புறமா அவன் கிட்ட பேசுவானா, எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் தூக்கி போடுமா, வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஈஸியாக எடுத்துட்டு போயிட்டாரு. இதை தனக்கு சாதகமாக யமுனா பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.